Hi everyone, 7 days fruit challenge தான் பார்க்க போறோம். Day 1ல ripened mango smoothie தான் பார்க்க போறோம். நான் இதுல மில்க்குக்கு ஆல்டர்னேட்டிவா கோகனட் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். இதுல வைட்டமின் ஏ அண்ட் சி இருக்கிறதுனால விஷன், இம்யூன் ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்கின்னுக்குமே ரொம்பவே நல்லது. ஃபைபர் கண்டென்ட் நல்லா இருக்கிறதுனால டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. வெயிட்டையும் நல்லாவே மேனேஜ் பண்ணும். இதுல பீட்டா கெராட்டின் மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால ஏஜ் ஆகுறதுனால வரக்கூடிய மஸ்குலர் டீஜெனரேஷன் ஆகாம பார்த்துக்கிறதோட சில டைப்ஸ் ஆஃப் கேன்சருக்கு அகேன்ஸ்டாகவும் இது இருக்குன்னு சொல்றாங்க. பொட்டாசியம், மேக்னீஷியம் அண்ட் ஃபோலேட் இருக்கிறதுனால இது எல்லாமே ஹார்ட் ஹெல்த்துக்குமே ரொம்பவே நல்லது. இதில் நம்ம கோகனட் மில்க் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஸ்கின் அண்ட் ஹேருக்குமே ரொம்பவே நல்லது. இஃப் சப்போஸ் நீங்கள் ஹீட் பாடியாக இருக்கிறீங்க அப்படின்னா இது கோகனட் மில்க் ஆட் பண்ணுறதுனால நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. அதோட நம்ம சப்ஜா சீட்ஸுமே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே பாடிக்கு கூல் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லது. நான் இதில் 3 ரைப்பன் மேங்கோஸோட பல்ப்பை எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதோட கோகனட் மில்க் ஆட் பண்ணி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் இதோட சோக் பண்ணி வச்சுருந்த சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா இட்ஸ் ரெடி டு சர்வ். ஃப்ரூட்லேயே நேச்சுரல் ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால நான் எதுவுமே ஸ்வீட்னஸ்க்கு ஆட் பண்ணலை. நான் நோ ஐஸ் நோ சுகரில் எடுத்திருக்கேன். இஃப் சப்போஸ் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இதை ஐஸ் மோல்டில் போர் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீமாக கூட தாராளமாக கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே ஹெல்தி, ஸ்டே பாசிட்டிவ். பாய், டேக் கேர்.